أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح الحمد لله الله سبحانه وتعالى அவனுடைய கருணை கொண்டு அவனுடைய கிருபையை கொண்டு நம்மள ஒவ்வொருவரையும் இந்த வெள்ளிக்கிழமையில ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி எப்படியெல்லாம் இருக்கணும், அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் காட்டிய வழியில வாழக்கூடிய ஒரு பெண்மணி எந்த மாதிரி இருக்கணும், அவங்களுடைய பண்பு நலன்கள் ஒழுக்கங்கள், அவங்களுடைய இபாதத்து வணக்க வழிபாடுகள், அவங்களுடைய குடும்பத்தாரோடைய நடந்து கொள்ள வேண்டிய முறைகள், தன்னோடு நடந்து கொள்ளக்கூடிய வழிமுறைகள், இதெல்லாம் எப்படி இருக்கணுங்கிற அழகான ஒரு வழிபாட்டு மீட்டிங்ல நம்ம அனைவரையும் ஒன்று சேர்த்து அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நம்ம தொடர்ந்து முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணியை பார்த்து வரோமா? அதுல அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய எல்லா பண்புகளையும் கடமைகளையும் அவனோடு தொடர்பான ஒவ்வொரு இபாதத் அமல் ஏகத்துவம் தௌஹீத் ஒவ்வொன்னா பார்த்தோமா? இப்போ அதுக்கடுத்து ஒரு முஃமின் ஒரு முஸ்லீம் அல்லாஹை நம்பக்கூடியவன் தன்னோடு எப்படி இருக்கணும், தன்னுடைய ஆத்மாவோடு, தன்னுடைய அறிவு சார்ந்த விஷயத்தோடு, தன்னுடைய உடல் சார்ந்த விஷயங்களோட எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்து வரோம். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு குறிப்பா மற்றும் பொதுவா, இந்த குறிப்பான மற்றும் பொதுவான நபிமொழிகள் பிரார்த்தனைகளை அதிகம் ஓதி வரக்கூடியவளா இருப்பா யாரு? ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டும் பொதுவாகவும் சொல்லி கொடுத்திருக்காங்க சில துவாக்களை, சந்தர்ப்ப துவாக்களை, அதை பேணி வரக்கூடியவளா இருப்பா. லாஸ்ட் டைம் எப்படிப்பட்ட தோழிகளை தேர்ந்தெடுக்கணுங்கிறத பார்த்தோம். இப்போ தனது ஆன்மாவை பலப்படுத்துவதற்கும் அல்லாஹுடன் தனது உள்ளத்தை தொடர்புடையதா வச்சிருக்கிறதுக்கும் ஒவ்வொரு செயலுக்குமென அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பா சில விஷயங்களை சொல்லி கொடுத்திருக்காங்க. பொதுவாகவும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பிரார்த்தனைகளை, சில திக்ருகளை, துவாக்களை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அத ஒவ்வொன்னையும், அந்த ஒவ்வொரு சந்தர்ப்ப துவாக்களையும் அந்தந்த செயல்களுக்கு மிக அழகிய வசனங்கள் உடைய நல்ல பிரார்த்தனைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அத அந்தந்த சந்தர்ப்பத்துல ஓதக்கூடியவளா இருப்பா. எக்ஸாம்பிள், நமக்கு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. வீட்டுக்குள் நுழையும் போது ஓதுவா, வீட்டை விட்டு வெளியேறும் போது, நம்ம வீட்டுல இருந்து வெளியே போறோம் அப்ப நம்ம துவா ஓதுறதுக்கு, திக்ர் ஓதுறதுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. வீட்டுக்குள்ள நுழையும் போது, சாப்பிடும் போது, சாப்பிட்டு முடிச்சதுக்கு பின்னாடி, ஒரு புதிய ஆடை, ஒரு அழுக்குகளை களைந்து ஒரு புதிய ஆடையை அணியும் போது அதுக்கு ஓதக்கூடிய துவா, தூங்கும் போது, தூங்க போறோமே அப்ப தூங்கும் போது ஓதுறதுவா, தூக்கத்துல இருந்து எழுந்ததும் ஓதக்கூடிய துவா, பயணிகளை வழி அனுப்புறதுக்கு அந்த வழி அனுப்புறதுக்கு துவா, பயண நேரத்துல ஓதக்கூடிய துவா, பயணிகள் அதாவது வெளியே போயிட்டு பிரயாணத்துல இருந்து வரக்கூடியவங்களை வரவேற்கும் போது ஓதக்கூடிய துவா, இப்படி சந்தர்ப்பங்களுக்கு அவங்க ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஓதக்கூடிய துவாவை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துவாக்களை, திக்ருகளை, பிரார்த்தனைகளை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்காங்க. அப்போ இது ஒவ்வொன்னையும் தனது அதாவது நம்ம ஆர்வத்தோடையும் ஆசையோடையும் அதை கற்றுக்கொண்டு அவனுடைய அர்த்தங்களை விளங்கி நமக்கு ஓதும் போது சுப்ஹானல்லாஹ் நம்முடைய ஆன்மாவை பலப்படுத்தக்கூடியதா இருக்கு. அல்லாஹுவோடு நம்முடைய உள்ளத்தை தொடர்பு படுத்தக்கூடியதா இருக்கு. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களாம், தனது முயற்சியில் அல்லாஹ் அருள் புரிந்து தவறுகளை விட்டு பாதுகாத்து நல்லவற்றிற்கு வழிகாட்டி நன்மையை தந்து தீமையை விட்டு பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற இந்த ஒரு துவாவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதும் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம். அப்போ இப்படிப்பட்ட திக்ருகளை, பிரார்த்தனைகளை நபிமொழிகள்ல இருந்தும், நல்ல பதிவுள்ள நூல்கள்ல இருந்தும், அத்தன்டிக்கான ஆதாரபூர்வமான ஹதீஸுகள்ல இருந்தும் நமக்கு முன்னோர்கள், நம்முடைய அறிஞர்கள் நிறைய கிதாபுகளை நமக்கு எழுதி கொடுத்திருக்காங்க. திக்ருகளை, காலை மாலை ஔராதுகள், அப்புறம் சந்தர்ப்ப துவாக்கள், இப்படி நிறைய கற்றுக் கொடுத்திருக்காங்க. இந்த துவாக்களையும் அதனுடைய வாசகங்கள்
அழகான முறையில அதனுடைய அர்த்தங்களையும் ஓதி வரும்படி சொல்லி கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் நம்ம ஒரு முன்மாதிரியா வாழணும்னு நினைக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் பெண்மணி, தன்னுடைய ஆத்மாவை பலப்படுத்தணும்னு நினைக்கக்கூடிய ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி, தன்னுடைய உள்ளத்தை அல்லாஹ்வோடு தொடர்பாக வைத்திருக்கணும்னு நினைக்கக்கூடியவள் இது எல்லாத்தையும் ஓதி வரக்கூடியவனா, பிரார்த்தனை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. முடிந்த அளவுக்கு இந்த துவாக்களை எல்லாம் கற்றுக்கொள்வாங்க. அந்தந்த சந்தர்ப்பங்கள்ல வளமையா ஓதி வரணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய ரசூல் சொல்லியிருக்காங்க. அதை ஓதி வருவாங்க. இதன் மூலமா அவங்களுடைய உள்ளம் அல்லாஹுடைய தொடர்புடையதா இருக்கும். அவளுடைய ஆத்மா பரிசுத்தமானதா, தூய்மைக்கு பெறக்கூடியதா இருக்கும். அது மட்டும் இல்லை, இறை நம்பிக்கை அதிகரிக்கக்கூடியதா இருக்கும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ஒவ்வொரு நேரத்திலையும் எந்தெந்த வசனங்களை எல்லாம் நம்ம கேட்கிறோமோ அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய உதவியை கொண்டு நம்ம அமல் செய்து வர்றோம். அப்ப இன்னைக்கு நம்ம குறிப்பா பார்க்கிறோம், குறிப்பான துவாக்களையும் திக்ர்களையும், சந்தர்ப்ப துவாக்களையும் திக்ர்களையும் நம்ம ஓதி வரணும். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, ஒவ்வொரு நேரத்திலையும் காலையில எந்திரிச்சதுல இருந்து கண்ணு முழிச்சிட்டோமா அப்ப இருந்து படுக்க போறது வரைக்கும், பள்ளிக்கு போறது, கடைவீதியில ஓதுறது, இப்ப பார்த்தோம்ல நம்ம வீடு ப்ராஜெக்ட்ல கூட யார் ஒருத்தன் கடைவீதியில போய் அந்த திக்ர ஓதுறாங்களோ, அந்த அந்த ஷாப்பிங் நேரத்திலையும் பிசினஸ் நேரத்திலையும் எனக்கு இந்த மனுஷனுக்கு என்ன நினைவு கூற அளவுக்கு இருக்கிறானா அப்படின்னுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியே பூரிச்சு போய் நமக்கு வீட்டை தர்றான். ஒரு 10 தடவை சூரா இஹ்லாஸ ஓதுறதுக்கு அல்லாஹ் ஒரு வீட்டை தர்றான். வீடு கட்டுறதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அதுல சொர்க்கத்துல சிட்டில வீடு வாங்குறதே பெரிய விஷயம். ஏதோ சொந்த வீடு ஒரு இடத்துல இருந்தா போதும் இருக்கிற நேரத்துல, ஆனா சூரத்துல அல்லாஹ் வீடு தரேன்டா ஏன் தர்றேங்கிறான்? சும்மா வாயில ஏதோ கல்புல ஒண்ணுக்கு நினைச்சுக்கிட்டு இருக்க, வாய் ஒண்ணு சொல்லிட்டு போறதுக்கு இல்ல. அந்த சூறாவை நினைச்சு பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சூரா இஹ்லாஸ்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அழகான அந்த வசனங்களை நமக்கு கொடுக்குறான் பாத்தீங்களா? அந்த சூறாவை எடுத்து படிச்சு பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருத்தன், அவன் ஏகன், அவனுக்கு இணையே இல்லை, அவனுக்கு துணையே இல்லை, அவன் தனித்தவன். இத நம்ம சொல்லி அதை விளங்கி நபியே இந்த மக்களுக்கு சொல்லுங்க, அல்லாஹ் ஒருத்தன், அல்லாஹ் சமத், அவனுக்கு எந்த தேவையுமே இல்லை, அனைவரும் அவன்கிட்ட தேவையாக கூடியவர்களா இருக்கிறாங்க. குறிப்பா நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தேவையுடையவர்களா இருக்கும். 3வது வசனம், லாம் எளிது வளம் யூழது, அவன் யாரையும் பெறவும் இல்லை, அவன் யாரு, அவனுக்கு எந்த ஒரு சந்ததியும் இல்லை, அவனை பெற்றவங்களும் கிடையாது, அவன் யாரையும் பெறவும் கிடையாது. அதுக்கடுத்து 4வது வசனம், வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகரா எதுவுமே கிடையாது. இவ்வளவு விளங்கி இத புரிஞ்சு ஒரு நாளைக்கு 10 தடவை, அதிகமா சொன்னா அதிகம் ஓதுனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வீட்டை தர்றேன்னு சொன்னா, அப்ப அவனுக்கு இணை நம்ம எங்கேயாச்சும் போய் பார்ப்போமா? அவனை விட்டுட்டு வேற யார்கிட்டயாச்சும் கேட்போமா? அவனை விட்டுட்டு வேற யாருக்கும் தேவையாவோமா? அவனுக்கு புள்ள இருக்குன்னு சொல்லுவோமா? அவனுக்கு தேவதைகள், வேலைக்கு ஆளுகள், அவங்க இவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லுவோமா? எந்த ஒண்ணும் சொல்ல மாட்டோம். நிகரே இல்லாதவன் அல்லாஹ் தஆலா அதான் சொல்றான், அவனுக்கு நிகர் யாருமே இல்லை, அவன் தான். அப்ப இத விளங்கி இந்த அர்த்தத்தை மனசுல கொண்டு வந்து கல்புல இருந்து, யா அல்லாஹ் நீ ஒருத்தன், யா அல்லாஹ், யா அல்லாஹ் உனக்கு நிகர் யாரு இல்லை, யா அல்லாஹ் உன்கிட்டதான் அல்ல நாங்க அனைவரும் படைப்புகள் அனைத்துமே தேவையுடையவர்களா இருக்கோம். நீ யாரையும் பெறவும் இல்லை, உனக்கு பிள்ளை இல்லை, ஈசா நபி உன்னுடைய பிள்ளை இல்லை, உசைர் அலைஹிஸ்ஸலாம் உன்னுடைய பிள்ளை இல்லை, மலக்குகள்லாம் உன்னுடைய பெண் பிள்ளைகள் கிடையாது, உனக்கு எந்த ஒரு பிள்ளையுமே உனைய யாரும் பெறலையால, உனக்கு நிகர் நீதான். இந்த நீயத்தோட இந்த எண்ணத்தோட அந்த ஓரிரை குழுக்கி பறைசாற்றக்கூடிய ஒரு வசனங்கள் தான் இந்த சூரத்துல் இஹ்லாஸ். இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 3 தடவை நீங்க ஓதுனா குர்ஆன்ல ஒரு பகுதியை ஓதி முடிச்ச ஒரு நன்மை. ஏன்னு சொன்னா ஏகத்துவம், தூதுத்துவம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அதுல ஒரு பகுதி இந்த ஏகத்துவத்தை சொல்லக்கூடியதா. அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் ஒருத்தன் தான், அவனுக்கு யாரு இணை இல்லைங்கிறத சொல்லி காட்டக்கூடிய ஒரு பகுதியா இந்த 4 வசனங்கள் இருக்கு அப்படிங்கிறது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, யார் ஒருத்தர் ஒவ்வொரு திக்ரையும், ஒவ்வொரு வசனத்தையும், ஒவ்வொரு துவாக்களையும் அந்த மீனிங்க விளங்கி புரிஞ்சு ஓதுறாங்களோ அவங்களுக்கு அவங்களுடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய தொடர்புடையதா இருக்குங்க. அவங்களுடைய ஆன்மாக்கள் பரிசுத்தம் அடையக்கூடியதா இருக்கு. அதனாலதான் அல்லாஹ் தஆலா கணக்கில்லாத கூலிய கொடுக்குறான்.
10 முறை இத விளங்கி ஓதுனா உங்களுக்கு சொர்க்கத்துல ஒரு வீடு. அல்லாஹ்வுடைய தூதரே அதிகமா ஓதுனா அல்லாஹ் அதிகமா தருவான் அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க. அப்போ இந்த ஒவ்வொரு அமலையும் அழகான முறையில செய்து வரக்கூடியவர்களா நம்ம இருக்கணும். குறிப்பா இந்த காலத்துல வாழ்கின்ற நமது முஸ்லிம் பெண்களுக்கு இந்த ஆன்மீக பயிற்சி இருக்குல்ல, அது மிக முக்கியம். இது மிக அவசியம். இந்த பயிற்சியின் மூலம் அவள் தன்னுடைய ஆத்மாவை பரிசுத்தம் செய்து கொள்வா. தற்காலத்துல குழப்பங்களும் அழிவுகளும் வழிகேடுகள்லயும் சிக்கி கொள்ளாம தன்னை அதுல இருந்தெல்லாம் தூரப்படுத்தி கொள்றதுக்கு மிக வசதியா உதவியா இருக்கும். பல பெண்கள் இந்த சீர்கேடுகள்ல சிக்கி நரகவாசிகளா ஆகிவிட்டதை பாக்குறோம். அதனால துவாக்கள்ல அஸ்மாக்களை ஓதுறது, அல்லாஹ்வுடைய திருநாமங்களை ஓதுறது, சந்தர்ப்ப துவாக்களை ஓதுறது, காலை மாலை விக்ர் செய்யறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய வேதத்துல சொல்லி காட்டுறான். அவர்கள் காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள், அல்லாஹ்வை விக்ர் செய்வார்கள், அல்லாஹ் அவர்களை விரும்புகின்றான். இப்போ அப்படியெல்லாம் நம்ம இருக்கும்போது அப்ப இந்த காலத்துல ஏற்படக்கூடிய குழப்பத்தில இருந்தும் அழிவுகள்ல இருந்தும் வழிகேடுல இருந்தும் நம்மளை தூரப்படுத்தி நம்மளை பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கு மிக வசதியா இருக்கும். நிறைய பெண்கள் எக்கச்சக்கமான பேர் இந்த சீரியல்கள்ல சிக்கி நரகவாசியா போய்கிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால இவைகளை எல்லாம் கவனத்தோட இருக்கணும்னு ஆசிரியர், இந்த கிதாபை எழுதக்கூடிய ஆசிரியர் நமக்கு அழகான வழிகாட்டுதலை, அழகான ஒரு அட்வைஸை நமக்கு இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. இது மட்டும் இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் நரகத்தை எட்டி பார்த்தேன், அங்க அதிகமானவர்கள் பெண்களாக இருந்தார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ் நம்ம நிறைய தடவை கேட்டிருப்போம். நிறைய அறிஞர்கள் இதை சொல்லியிருப்பாங்க. அப்போ நான் நரகத்தை எட்டி பார்த்தேன், அங்க அதிகமான பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்திய. அப்ப நம்ம என்ன செய்யணும்? இந்த நரகத்துல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும்டா, நம்ம பரிசுத்தவான்களா ஆகணும்னு சொன்னா ஒண்ணு அல்லாஹ்வை ஈமான் கொள்ள வேண்டும், 2வது நல்ல அமல்கள் செய்ய வேண்டும், 3வது நம்மளுடைய ஆன்மாவை பரிசுத்தமா வச்சிருக்கணும். நம்ம ஆன்மாவை பரிசுத்தமா வச்சிருக்கிறதுக்கு மிகப்பெரிய வழிகாட்டுதல் எது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நமக்கு சொல்லி கொடுத்த பிரார்த்தனை அல்லாஹ் இடத்துல கேட்கறது, காலை மாலை திக்ர் ஓதுறது, அல்லாஹ்வுடைய குர்ஆனோட அதிகமான தொடர்போடு இருக்கிறது, அதை படிக்கிறது, அதை விளங்குறது, அதனுடைய தப்சீர்களை உள்வாங்கி நம்ம செயல்படக்கூடியவர்களா இருக்கும்போது நாம நல்ல அமல்கள் செய்வதோடு பிறருக்கும் எத்தி வைத்து அழகிய முறையில் குடும்பத்தார்களையும் வழிநடத்தி பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் வாழும் போது அந்த அல்லாஹ்வை நம்பி அவனை அஞ்சி அவனிடம் நம்மளை ஒப்படைக்கும் போது அவனுடைய வழிகாட்டுதலின்படி வாழும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நரக நெருப்பில் இருந்து நம்ம அனைவரையும் பாதுகாப்பான். அப்ப மார்க்க ஒழுக்கங்களை பேணக்கூடிய ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி தனக்குரிய வழியை அறிந்து நற்செயல்களை அதிகரித்து கொள்ளணும். எல்லா காலத்திலும் எல்லா இடங்களிலும் மனித மற்றும் ஜின் ஷைத்தான்கள் பெண்களை தள்ளுவதற்கு முயற்சி பண்ணக்கூடிய அபாயகரமான தீய முடிவுகளை விட்டும் நம்ம எப்போதும் நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும். இந்த மாதிரி விக்ரோடு, இந்த மாதிரி சந்தர்ப்ப துவாக்களை கற்று அல்லாஹுடைய ரசூலுடைய வழிகாட்டுதலில் வாழும் போது இந்த கெட்ட ஜின்கள் ஷைத்தான்கள் மனிதர்கள் பெண்களை அந்த நரகத்துல தள்ளுறதுக்காகவே கங்கணம் கட்டிக்கிட்டு சூழ்ச்சி செஞ்சு அப்படியே புரோகிராம்களை உருவாக்குறாங்களே, அதுல இருந்தெல்லாம் நம்ம பாதுகாக்க முடியுங்கிறத இந்த இடத்துல நமக்கு ஆசிரியர் அழகான முறையில சொல்லி கொடுக்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி முதல் சாப்டர்ல பார்த்தோம் தன்னுடைய ரப்போட எப்படி இருக்கணும், 2வது சாப்டர் பார்த்தோம் தன்னோட எப்படி இருக்கணும், தன்னுடைய உடலை அழகான முறையில பரிசுத்தமா வச்சிருப்பா, ஆரோக்கியமா வச்சிருப்பா, தனக்கு தேவையான அறிவை தேடி பெற்று படித்து அழகிய முறையில் விளங்கி இருப்பா, 3வது தன்னுடைய ஆத்மாவை தன்னுடைய ரப்போட தொடர்பா வச்சிருப்பா. பார்த்தோம் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். 2nd சாப்டர் இதோட முடியுது. இதுக்கு அடுத்து 3rd சாப்டருக்கு போறோம். இந்த 3வது சாப்டர்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுக்க போறான்னு சொன்னா, ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி தன்னை பெற்றெடுத்தாங்கல்ல அந்த பெற்றோரோட எப்படி நடந்துக்கிறணும், நம்ம உலகத்துக்கு வர காரணமா இருந்த நம்ம வளர்த்து ஆளாக்கி நம்மளை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த நம்மளுடைய பெற்றோர்கள் அவர்களோட எப்படி நடந்துக்கணுங்கிறதான் இந்த 3வது சாப்டர். போய் பாப்போமா? இன்னைக்கு அதை பத்தின வசனத்தை தான் நம்ம ஓதி கேட்டோம். வாங்க போய் பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹ்.
இந்த ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி தன்னோட பெற்றோரோட எப்படி இருக்கணும்னு சொல்லையில இருவருக்கும் நன்மை செய்வாள். ஒரு முஸ்லிம் பெண்மணி தனி சிறப்போட விளங்குவதற்குரிய மிக முக்கியமான பண்புகள்ல ஒன்றுதான் அவள் தன்னுடைய தாய் தந்தைக்கு செய்கின்ற உதவியும் நன்மையுமா இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்லயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பொன்மொழியிலையும் பெற்றோருக்கு நன்மை செய்யும்படி வலியுறுத்திய பல உறுதி மிக்க ஆதாரங்கள் நிறைய இருக்கு. அந்த ஆதாரங்களை பார்வையிடக்கூடிய படிக்கக்கூடிய முஸ்லிம் பெண்மணி தன் சூழ்நிலைகளையும் பெற்றோர் கூட தன்னுடைய தொடர்பும் எப்படி இருந்தாலும் பெற்றோருக்கு உதவியும் நன்மையும் செய்வதில் தீவிரம் காட்டியே ஆகணும்னு சொல்லி ஆசிரியர் நமக்கு சொல்றாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா இருவரின் கண்ணியத்தையும் அவர்களுக்கு தாம கொடுக்க வேண்டிய ஆற்ற வேண்டிய கடமைகளையும் அறிந்து வைத்திருப்பா. குர்ஆன் ஓதக்கூடிய ஒரு முஸ்லிம் பெண்மணி பெற்றோருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கான்ல மிக உயர்ந்த தகுதி. அந்த தகுதிய அறிந்தவளா இருப்பா. அந்த தகுதிய மனித வரலாற்றுல இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல தவிர வேற எங்குமே பார்க்க முடியாது. பெற்றோர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்து தகுதிய இஸ்லாத்துல மாதிரி இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக்கொண்டது மாதிரி வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. இறை நம்பிக்கை மற்றும் இறை வழிபாட்டுக்கு அடுத்ததா இறைவனை நம்புறது, இறைவனை வழிபடுறது, அதுக்கு அடுத்ததா பெற்றோருக்கு செய்கின்ற பணிவுடைய இஸ்லாம் அதைத்தான் முதன்மைப்படுத்தி கடமையாக்கியிருக்கு. அல்லாஹ்வுடைய திருப்திக்கு அடுத்து பெற்றோருடைய திருப்தியை இஸ்லாம் வலியுறுத்தி சொல்லக்கூடியதா இருக்கு. இறை நம்பிக்கைக்கு அடுத்ததாக உள்ள சிறப்புகள்ல பெற்றோரோட பேண வேண்டிய ஒழுக்கத்தை மிக உயர்ந்ததா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா நிசா 4வது அத்தியாயம் 36வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், அல்லாஹ் ஒருவனையே வணங்குங்கள், அவனுக்கு யாதொன்றையும் இணையாக்காதீர்கள், தாய் தந்தைக்கு நன்றி செலுத்துங்க. எப்படிப்பட்ட வசனம் பாத்தீங்களா? அப்போ தன் மார்க்க வழிகாட்டுதலை பின்பற்ற ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி இந்த உலகத்துல வேறு எந்த பெண்ணை காட்டிலும் தன்னுடைய பெற்றோருக்கு உதவியும் நன்மையும் ஒத்தாசை செய்யக்கூடியவளா இருப்பா. அவளுக்கு திருமணமாகி குழந்தைகள் உண்டாகி பொறுப்புகளும் கடமைகளும் கூடிவிட்டாலும் உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும் தன்னுடைய பெற்றோருக்கு உறுதுணையா இருப்பா. வேண்டிய உதவிகளை செய்வா. இதுதான் அல்லாஹுடைய வழிகாட்டுதலா இருக்கு, அல் குர்ஆனுடைய வழிகாட்டுதலா இருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம இந்த கிதாபை எழுதக்கூடிய ஆசிரியர் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொரு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இருக்க வேண்டிய அழகிய உபதேசம். திருமணமாகி குழந்தைகள் வந்துருது, பொறுப்புகள் வந்துருது, கடமைகள் வந்துருது, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கூடிக்கிட்டு போகுது. என்ன கூடுனாலும் எத்தனை உயரத்துக்கு போனாலும் எவ்வளவு சூழ்நிலை நெருக்கடியான சூழ்நிலையில இருந்தாலும் உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும் தன்னுடைய பெற்றோருக்கு உறுதுணையா இருக்கக்கூடியவளா இருப்பா, உதவி செய்யக்கூடியவளா இருப்பா. இதைத்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் வழிகாட்டக்கூடியவர்களா இருக்கிறாங்க. குறிப்பா பெற்றோர் வயது முதிர்ந்து போயிட்டாங்கல்ல, வயசாகி போயிடுறாங்கல்ல, அப்படி வயசாகி இருக்கக்கூடிய அந்த வயது முதிர்ந்த பெற்றோர்களோட அவர்கள் கூடுதல் பரிவோட கூடுதல் பாசத்தோட இதமா ஆறுதலா அவ இருக்கணும். அது அந்த அந்த பாசம், கூடுதல் பாசமும் பரிவும் உங்களுக்கு தேவைப்படும். அப்போது அவர்களை உதாசீனப்படுத்தக்கூடாது. சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு பெரிய அறிவுரை, எவ்வளவு பெரிய அழகான அட்வைஸ், எவ்வளவு பெரிய அழகான சொற்களை ஆசிரியர் பயன்படுத்தி நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. ஏன்னு சொன்னா அல்லாஹு அக்பர். இந்த இடத்துல நம்மளுடைய ஓன் கருத்தை சொல்றதை விட அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான் பாருங்க. அடுத்த இன்னைக்கு நம்ம ஓதி கேட்ட வசனம் இதுதான். என்னன்னு சொன்னா 17வது அத்தியாயத்துல 23, 24வது வசனம் சூரா இஸ்ரா. அதுல அல்லாஹ் தஆலா சொல்றான், நபியே, உங்களின் இறைவன் தன்னை தவிர வேறு எவரையும் வணங்கக்கூடாது என்று கட்டளையிட்டு இருக்கிறான்.
அடுத்து தாய் தந்தைக்கு நன்றி செய்யும்படியாகவும் கட்டளையிட்டு இருக்கிறான். உங்களிடம் இருக்கின்ற அவர்களில் ஒருவரோ அல்லது இருவருமோ முதுமை அடைந்து விட்ட போதிலும் அவர்களை விரட்ட வேண்டாம். அவர்களை நிந்தனையாக, அவர்களை நோகும்படி சீன்னு சொல்ல வேண்டாம். அவர்களிடம் எதை சொன்னாலும் சரி மிக மரியாதையா, மிக அன்பா பேசுங்க. அவர்களுக்கு மிக்க அன்போட பணிந்து நடங்க. அன்று அல்லாஹ் தஆலா சொல்றான், என் இறைவனே எப்படி தன்னுடைய பெற்றோரோட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அவனை தவிர வேற யாரையும் வணங்க கூடாதுன்னு கட்டளையிட்டு இருக்கிறான். இறைவன் ஒருத்தனைத்தான் வணங்கணும், அவனைத்தான் நம்பணும். அதுக்கு அடுத்தபடியா யார கொண்டு வர்றான்? தாய்க்கும் தகப்பனுக்கும் நன்றியோட நடந்துக்கணும். அவங்கள்ட்ட ஒருத்தரோ 2 பேருமோ நம்ம கூட இருக்கும்போது, நம்ம கூட இல்லாட்டியும் உயிரோட அவங்க வாழும் போது அவங்கள விரட்டக்கூடாது, சீண்டு சொல்லக்கூடாது. அவங்கள்ட்ட ரொம்ப மரியாதையா அன்பா பேசணும், ரொம்ப பணிவோட நடந்துக்கிறணும். அவங்களுக்காக மேற்கொண்டு நம்ம துவா செய்யணும். என்னுடைய இறைவனே, நான் குழந்தையா இருந்தேன்ல, நான் அப்படி குழந்தையா இருக்கும்போது மிக்க அன்பா என்னை அவங்க வளர்த்து பாதுகாத்தாங்கல்ல, நீயும் அத மாதிரி அவங்க 2 பேரு மீதும் கருணை காட்டியல்லாம், அன்பும் அருளையும் காட்டி அல்லாஹ் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலம் இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கற்றுக் கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா, எவ்வளவு இந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் உள்ள அந்தஸ்தும் கண்ணியமும் உயர்வும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வச்சிருக்கான்னு பாருங்க. குர்ஆன்ல வசனங்களால அறிவொளி பெற்ற இந்த மார்க்கப்பட்டுள்ள முஸ்லிம் பெண்மணி இது போன்ற வசனங்களை எப்போதெல்லாம் கேட்கும் போதெல்லாம் அவங்களுக்காக துவா செய்யக்கூடியவளா இருப்பா. பெற்றோருக்கு நன்மை செய்கின்ற இறை வசனங்களை ஓதும் போதெல்லாம் கூடுதலா அவர்களுக்கு பணிவுடை செய்து அவங்களுடைய திருப்தியை தேடுவா. அவர்களுக்கு உதவியும் நன்மையும் மிகையாக செய்வா. கணவன், பிள்ளைகள் மற்றும் குடும்ப பொறுப்புகள் பல சுமைகள் இருந்தாலும் சரியே என்று இந்த இடத்துல ஆசிரியர் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். இதையெல்லாம் நம்ம படிக்கிறோம், இதையெல்லாம் கேட்கிறோம். இதை பத்தி எத்தனையோ ஆசிரியர்கள், எத்தனையோ அறிஞர் பெருமக்கள் நமக்கு சொல்றாங்க. ஆனா நம்மள எத்தனை பேர் இதை செய்யக்கூடியவர்களா இருக்கிறோம் இல்லையா? இன்னைக்கு எத்தனையோ சாக்கு போக்கு சொல்றோம். கூடுதல் வேலை இருக்குன்னு சொல்றோம், குடும்பம்னு சொல்றோம், புரிஞ்சுக்கங்கன்னு சொல்றோம். விளங்கிக்க மாட்டீங்களா சந்தர்ப்ப சூழ்நிலைன்னு கேக்குறோம் இல்லையா? நான் என்னமா செய்வேன், இந்த புள்ள பார்த்தா என்ன அப்படின்னு சொல்றோம். என்ன மட்டும்தான் பெத்தியா அப்படின்னு கேக்குற பிள்ளைகளும் இருக்காம இல்ல. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆனா அல்லாஹுடைய தூதரும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் என்ன விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க? உங்களுடைய பெற்றோர்களுக்கு நன்மை செய்ய. எனக்கு அடுத்தபடியா அப்ப அந்த பெற்றோர்கள் எவ்வளவு ஒரு அழகா நம்மளை பேணி பாதுகாத்து வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு ஒரு குடும்பமாக்கி இவ்வளவு பொறுப்போடு நடந்திருப்பாங்க இல்லையா? அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அளவுக்கு அவங்களுக்கு கண்ணியத்தையும் அன்பையும் பாசத்தையும் துஆவையும் செய்ய சொல்றான். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனுக்கு யாதொன்றையும் இணையாக்காதீர்கள், தாய் தந்தைக்கு நன்றி செய்யுங்கள். சூரா நிசா 4வது அத்தியாயத்துல 36வது வசனம். அப்போ அல்லாஹ்வை வணங்குங்க, அவனுக்கு எதையுமே இணையாக்காதீங்க, அவனுக்கு இணை எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு இடத்துலயும் அல்லாஹ் எப்படி சொல்றான் பாத்தீங்களா? மிஸ் பண்றானா? அங்கதான் சொல்லிட்டேமே, அவங்களுக்குதான் புரிஞ்சிருக்குமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கிறானா? இல்ல, ஒவ்வொரு இடத்துலயும் சொல்றான். சொல்லிட்டு தாய் தந்தைக்கு நீங்க நன்றியோட நினைங்க. ஏன்னா அவர்கள் மூலமா தானே உங்களை இந்த துனியாவுக்கு நான் கொண்டு வந்தேன். அவங்கதானே உங்களை வளர்த்து ஆளாக்குனாங்க. உங்களுக்கு ஒவ்வொன்னு பார்த்து பார்த்து செஞ்சாங்க. அப்ப அவங்களுக்கு நன்றியோட இருங்க. அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், தாய் தந்தைக்கு நன்றி செய்யும்படியாக நாம் மனிதனுக்கு நல்லுரை கூறியிருக்கிறோம். சூரா அன்கபூத் 29வது வசனத்துல 8வது ஆயா. கூடுதலா படிக்கும்போது கேட்கும்போது யாருக்கெல்லாம் தாய் தகப்பன் உயிரோட இருக்கிறாங்களோ, உண்மையிலேயே மரணிச்ச பின்னாடி கபூர்ல போய் உட்கார்றாங்க, ஃபாத்திஹான்னு ஓதுறாங்க, அவங்களுக்கு ஜியாரத் செய்யறாங்க, கபரை போய் சந்திக்கிறோம்னு செய்யறாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. ஆனா உயிரோட இருக்கும்போது உதாசீனப்படுத்தக்கூடிய பிள்ளைகளை எவ்வளவோ பேரை பாக்குறோம். உயிரோடு இருக்கும்போது சாக்கு போக்கு சொல்லக்கூடிய பிள்ளைகளை பாக்குறோம். உயிரோடு இருக்கும்போது அவர்களை அலட்சியப்படுத்தக்கூடிய பிள்ளைகளை பாக்குறோம்.
இதுல விதிவிலக்கா இருக்கக்கூடியது யாரோ எங்கேயோ ஒருத்தரா தான் இருக்கிறாங்கிறதையும் பாக்குறோம். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், சூரா லுக்மான் 31வது அத்தியாயம் 14வது வசனம். தன் தாய் தந்தைக்கு நன்றி செய்யும்படி மனிதனுக்கு நாம் நல்லுரை கூறினோம். அவனுடைய தாய் துன்பத்திற்கு மேல் துன்பத்தை அனுபவித்து கற்பத்தில் அவனை சுமந்து கொண்டு அலைந்தார். பெற்றோருக்கு செய்ய வேண்டிய இந்த நன்மைகளுக்கு பத்தி சொல்லும் போது மார்க்க சான்றுகள்ல குர்ஆன் வசனங்களும் அடுத்தபடியா நபிமொழிகளையும் பார்க்கிறோம் இல்லையா? அவற்றை அதை பத்தி ஏராளமான சிறப்புகளும் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அவர்களுக்கெல்லாம் அவர்களை அதையெல்லாம் பார்த்து அதையெல்லாம் படிச்சு அவங்களுக்கு தீங்கு எதுவும் செய்யாம அவங்கள கடுமையா கண்டிக்காம அவங்களோட நம்ம நல்லபடியா நடந்துக்கணுங்கிறதான் இந்த இடத்துல நமக்கு உஸ்தாத், நமக்கு இந்த கிதாபை எழுதக்கூடிய ஆசிரியர் நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரை. இதுக்கு அடுத்து ஒரு விஷயத்த ஒரு ஹதீஸ் எடுத்து போடுறாங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு இருக்காங்க, அவங்க அறிவிக்கிறாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒருக்கா போனேன். அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமான அவனுக்கு உவப்பான செயல் எதுன்னு நான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தொழுகைய அதுக்குரிய நேரத்துல நிறைவேற்றுறது அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? தொழுகைய அதற்குரிய நேரத்துக்கு நிறைவேற்றுறது. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு மொத்தமா தொழுகிறது இல்ல. வேலைக்கு போயிட்டேன்னு சாக்கு சொல்றது இல்ல. பள்ளிக்கு போயிட்டு வெளியில பள்ளிக்கூடத்துக்கு ஸ்கூலுக்கு போயிட்டேன்னு சொல்றதுக்கு இல்ல. இல்ல எனக்கு முடியல அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. இல்ல எங்க ஆபீஸ்ல விட மாட்டேன்ட்டாங்க, கம்பெனி அலோவ் பண்ணலன்னு சொல்றதுக்கு இல்ல. படைச்ச ரப்புக்கு தெரியாதா நம்மள ரிசுக்கு கொடுக்கக்கூடியது கம்பெனியா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வழிகாட்டுதலை வச்சிருக்கானே தவிர அவர்கள் இல்ல. அப்போ அல்லாஹ்வுக்கு விருப்பமான செயல், அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்று தரக்கூடிய செயல், அவனுடைய அன்பை பெற்றுக் கொடுக்க செய்யக்கூடிய ஒரு செயல் எது யார சொல்லலான்னு நான் கேட்டப்போ, தொழுகைய அதுக்குரிய நேரத்துல தொழுகிறது. பெண்களை சாக்கு போக்கு சொல்லாம முதல்ல என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அதை வச்சுட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் உது செய்யறதுக்கு 5 நிமிஷம் போய் உட்கார்ந்து தொழுகிறதுக்கு நிம்மதியா கூடுதல் டைம் எடுத்தா 10 நிமிஷம் தான். ரொம்ப நிம்மதியா தொழுதுட்டு வரலாம். சோ அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அந்த தொழுகைய கரெக்டா நிறைவேற்றணும். அடுத்து என்னன்னு சொல்லி நான் கேட்டேன். அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெற்றோருக்கு நன்மை செய்வதுன்னு சொன்னாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க? பெற்றோருக்கு நன்மை செய்வது. சரி, அதுக்கடுத்து எதுன்னு சொல்லி நான் கேட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்வதுன்னு சொன்னாங்க. 3 விஷயத்த சொல்றாங்க. அல்லாஹ்வுக்கு பிரியமான செயல் எது? 1 தொழுகைய அதற்குரிய நேரத்துல தொழுகிறது. 2 பெற்றோருக்கு நன்மை செய்யறது. 3 அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்யறது, ஜிஹாது செய்யறது. இந்த ஹதீஸ் புகாரில சஹீஹ் முஸ்லிம்ல பதியப்பட்டது. அப்போ இந்த சொல்லிட்டு சொல்றாங்க, தொழுகையை உரிய நேரத்துல தொழுகிறது மிக உயர்ந்த வணக்கம். தொழுகைதான் இஸ்லாத்தோட தூண். ஜிஹாத் இருக்குல்ல, அதுல இஸ்லாமுடைய உயர்ந்த உச்சக்கட்ட நன்மை. இந்த ரெண்டுக்கும் மத்தியில, இந்த 2 செயல்களுக்கு இடையில அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோருக்குள்ள கடமையை சொல்லியிருக்காங்கல்ல, அதை பார்க்கையில அது எவ்வளவு பெரிய மகத்தான இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பெற்றோரை வச்சிருக்காங்கிறது காட்டுதுன்னு சொல்லி இந்த இடத்துல இந்த ஹதீஸுக்கு ஆசிரியர் நமக்கு விளக்கம் சொல்லி காட்டுறாங்க. தொழுக இந்த மார்க்கத்துல மிக உயர்ந்த வணக்கம். ஜிஹாத் அதை விட உச்சம் வேற எதுக்குமே கிடையாது. இது 2க்கும் இடையில பெற்றோரை கொண்டு வந்து வச்சிருக்காங்கடா, எந்த அளவுக்கு அவங்களுக்கு முக்கியத்துவமும் மகத்துவமும் கண்ணியமும் அந்தஸ்தும் கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து புரிஞ்சு ஒரு முன்மாதிரியான ஒரு முஸ்லிம் பெண்மணி பெற்ற தாய் தகப்பனோட அன்போடையும் கருணையோடையும் பரிவோடையும் பாசத்தோடையும் நடந்துக்கணும். நமக்கு முடியலன்னு சொன்னாலும் வந்து செய்ய முடியாட்டும், நாளைக்கு நல்ல வார்த்தை இல்ல, காசு பணம் இருந்தா காசு பணத்தை கொடுத்து உதவி செய்வோம், இல்லாட்டி கருணையின் அடிப்படையில நடக்கலாம்ல. அந்த பெற்றோர்களை பார்த்து கருணையோட அன்போட 4 வார்த்தை பேசலாம்ல. அவங்களுக்கு தேவையான 1-2 செயல்களை சொல்லி கொடுக்கலாம்ல, செய்யலாம்ல இல்லையா? சுப்ஹானல்லாஹ். அடுத்த ஒரு செய்தியை பாருங்க. புகாரில வரக்கூடிய முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. ஒருவர் ஹிஜ்ரத் செய்வதற்கு ஜிஹாத் செய்யறதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒப்பந்தம் செய்து கொடுக்க வர்றாரு.
அவரோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அல்லாஹுடமிருந்து நன்மையை பெறணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் தாமதித்து, உன்னுடைய பெற்றோர்கள்ல யாராச்சும் உயிரோட இருக்கிறாங்களான்னு கேக்குறாங்க. அதுக்கு ஆமா, எங்க உயிரோட இருக்காங்கன்னு பதில் சொல்றாங்க. சொன்னதுமே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ அல்லாஹ்வோட நற்கூலியை பெறதுக்கு நாடுறியா? அல்லாஹ்ட்ட இருந்து உனக்கு நிறைய கூலி வேணுமா? நன்மை வேணுமா? ஆமா, அதை எதிர்பார்த்து தானே நான் ஜிஹாதுக்கு வந்திருக்கேன், உயிரவே கொடுக்கறதுக்கு அப்படின்னு அந்த சஹாபி சொல்லி காட்டுறாங்க. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அப்போ உன்னுடைய பெற்றோர்கிட்ட திரும்பி செல்லு, அவர்களோட அழகிய முறையில சேர்ந்து வாழு அப்படின்னு சொல்றாங்க. இத சின்ன வயசுல இருந்து நம்மள ஆம்பளை பிள்ளைக்கும் நம்மளுடைய பொம்பளை பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுத்து நம்ம வளர்த்தோம்னா, போற புள்ள தாய் தகப்பன வேணான்னு சொல்லுமா? ஆஹ் இல்ல இல்ல, எவ்வளவு கஷ்டப்பட்டு 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் வளர்த்து, ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு தாய் தகப்பனும் ஆளாக்கி இருப்பாங்க. நல்ல அறிவுடைய அல்லாஹ்வுடைய ரசூலுடைய இந்த அழகான வார்த்தைகளை நம்ம சொல்லி கொடுத்து நம்ம பிள்ளைகளை வளர்த்துருந்தோம். போன அன்னைக்கே எத்தனை பேருக்கு சொல்றாங்க, ராசி மக வந்தாமா, அல்லாஹு அக்பர், ஒரு குடும்பமா இருந்தது இன்னைக்கு 4 குடும்பமா ஆயிடுச்சு. சொல்றவங்களை பார்க்கத்தானே செய்யறோம். ஆனா வரக்கூடியவங்களும் அனுசரிச்சு வைக்கக்கூடியவங்களும் இருக்கணும். வர்ற புள்ள நம்ம புள்ளதானே, அவங்களோட நமக்கு நடக்கக்கூடிய கடமைகள் உரிமைகள் இருக்கதானே செய்யுது. அப்ப சுப்ஹானல்லாஹ், உண்மையிலேயே அந்த பிள்ளைங்க தெரிஞ்சிருந்து படிச்சிருந்து வந்தா அல்லாஹ்விடத்துல நன்மை எதிர்பார்க்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் மூலமா நம்ம கற்றுக் கொடுக்குறாங்க பாருங்க. நீ அல்லாஹ் இடத்துல நன்மை எதிர்பார்க்கறியா? ஆமா யார சொல்லலாம், நல்ல இடத்துல நன்மை எதிர்பார்க்கிறேன். அப்படின்னா ஜிஹாதை விட எது சிறந்தது? உன்னுடைய தாய் தகப்பனோட இருந்து அவங்களோட நன்மை செய்யறது, அழகிய முறையில அவங்களோட சேர்ந்து வாழ்றது உண்மையிலேயே ஜிஹாத் தான், இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை. சுப்ஹானல்லாஹ். அடுத்தபடியா சொல்றாங்க பாருங்க, சஹீஹுல் புகாரி சஹீஹுல் முஸ்லிம்ல வரக்கூடிய வேறு சில அறிவிப்புகள்ல வருது, ஒரு ஜிஹாதுல கலந்து கொள்றதுக்கு அனுமதி கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. அப்போ உன்னோருக்கு பெற்றோர் உயிரோட இருக்காங்களான்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்டாங்க. அதற்கு அந்த வந்த தோழர் சொல்றாங்க, ஆமா உயிரோட இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, நீ போய் அந்த 2 பேர்கிட்டையும் ஜிஹாது செய்து கொள்ளணும். ஜிஹாதுடைய நன்மையை அவர்களுக்கு பணிவிடை செய்வதில் தேடிக்கொள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்புறாங்க. இந்த செய்தியும் புகாரிலையும் முஸ்லிம்லயும் வரக்கூடிய ஒரு செய்தியா இருக்கு. அவ பாருங்க, பெற்றோர்களோட பணிவிடை செய்யறது, அவங்களோட இரக்கத்தோட நடந்துக்கிறது, அவங்களோட அன்போட இருந்துக்கிறது, அவங்களுக்கு கண்ணியம் கொடுக்கறது, அவங்கள சீன் கூட ஒரு வார்த்தை சொல்லாம இருக்கிறது, அவங்கள அவமானப்படுத்தாம இருக்கிறது, அவங்கள விரட்டி விடாம இருக்கிறது. அட உனக்கெல்லாம் என்னமா வேலை, அது ஏமா நீ சும்மா இருக்க மாட்டியா? வயசாயிட்டா நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு தொழுகிட்டு அந்த ஓரமா உட்கார்ந்து இருக்கோண்டு இருக்கணுமா? ஏமா இப்படி வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீங்க? ஒரு சிலர் அத்தா கிட்ட சொல்ல மாட்டியா, வாப்பா கிட்ட சொல்ல மாட்டியான்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் உன் மாப்பிள்ளை கிட்ட சொல்ல மாட்டியா, உன் புருஷன்கிட்ட சொல்ல மாட்டியா, உன் புருஷன் பாரு எப்படி எல்லாம் இருக்கிறாருன்னு. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். இந்த வசனங்களை இந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய அழகிய வழிகாட்டுதலை கேட்ட ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி, ஒரு முன்மாதிரி முஸ்லிம் ஆண் சொல்லுவாங்களா இத? அப்படியே அவங்க சொன்னா ஒருத்தர் அழகான முறையில திருத்த மாட்டாங்களா? அல்லாஹ் எப்படி வார்த்தையை சொல்றான், எனக்கு கட்டுப்படுங்க, எனக்கு வழிபடுங்க, அதுக்கடுத்து உங்களுக்கு பெற்றோருக்கு உபகாரமா நடந்துக்கங்க, அவங்கள சீண்டு கூட சொல்லாதீங்க. ஏன் தெரியுமா? பலகீனத்துக்கு மேல பலகீனமா வயிற்றுல சுமந்துக்கிட்டு ராத்திரி பகலா சுத்தி திரிஞ்சான். 2 வருஷம் அல்லது அவளால முடிஞ்ச வரைக்கும் தன்னுடைய ரத்தத்தை பாலா ஆக்கி அவன் உனக்கு கொடுத்தா, உன்னை வளர்த்து வாலிபமாக்குனா. உன்னுடைய தந்தை நீ உருவான நாள்ல இருந்து உனக்கு தேவையான ஒவ்வொன்றையும் பார்த்து செஞ்சு கொடுத்தாங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது அவர்களோட நீங்க கருணையோட இருக்கணும் அப்படிங்கறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்ப எவ்வளவு அழகா நமக்கு சொல்லி கொடுக்குறான் பாத்தீங்களா? நீங்க உங்களுடைய தாய் தந்தையோட எவ்வளவு கனிவோட, எவ்வளவு அன்போட, எவ்வளவு இரக்கத்தோட நீங்க நடந்துக்கணும். எந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் இந்த தாய் தகப்பனுக்கு உரிய கண்ணியத்தை பேணக்கூடியவர்களா இருந்தா, இவ்வளவு அழகா ஜிஹாதுக்கு வரக்கூடிய இந்த தோழர்களை
நீங்க போய் உங்களுடைய தாய் தகப்பனுக்கு பணிவிடை செய்யறதுல அந்த ஜிஹாதுடைய நன்மையை தேடிக்கங்க அப்படின்னு சொல்றத அளவுக்கு இருந்தா அந்த தாய் தந்தையோட சிறப்பு தான் என்ன இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜிஹாதுக்கு படைகளை தயார் செய்து அனுப்பி கொண்டிருந்தாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய பாதையில போர் புரியக்கூடிய வீரர்கள் அப்போது அதிகம் தேவையா இருந்தாங்க. போதுமான வீரர்கள் சேர்த்துக்கிட்ட பின்னாடி மிச்சம் இருக்கிறவங்களை எல்லாம் அதை விட முக்கியமான கடமையின் பக்கம் திருப்பி அனுப்புனாங்க. அதுல முதன்மையானது பெற்றோருக்கு பணிவிடை செய்ய வேண்டிய கடமை. மனிதனுடைய நற்பாக்கியத்திற்காக அல்லாஹ் வழங்கிய இஸ்லாம் மார்க்க முழுமையானதும் சமநிலையை பேண வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கடமையில முக்கியத்துவம் கொடுத்தவர்கள் எல்லாம் அனுப்புனாங்க. அதனாலதான் பலவீனமான பெற்றோர் மீது இரக்கம் காட்டி அவங்களுக்கு போய் உதவி செஞ்சு அவங்களுக்கு ஒத்தாசையா நன்மை செய்யுங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி பெற்றோர்களோடு அவர்களை எல்லாம் திருப்பி அனுப்பி வச்சாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். அப்ப பெற்றோர்களுடைய சிறப்பை ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி உணர்ந்து இருந்தால்தான், இந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழிகளை எல்லாம் கேட்டு வாழ்ந்து வந்தாண்டா, உருவாக்கு இருந்தா அந்த பெண்மணி ஒரு குடும்பத்துல போய் எவ்வளவு கண்ணியமா நடப்பா. அந்த வீட்டுல இருக்கக்கூடிய கண்ணியமான மூத்தோர்களை எவ்வளவு கண்ணியத்தோட நடந்துக்கிடுவா. தன்னுடைய கணவர் அவர்களை ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டாலும் அந்த பெண்மணி எவ்வளவு அழகான முறையில எடுத்து சொல்லுவா. அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் சீன் கூட சொல்லாதன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு கண்ணியத்தை கொடுன்னு இருக்காங்க. அவங்கள விரட்டாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள்ட்ட பணியோட நடந்துக்கங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்காக நீங்க துவாவும் செய்யுங்க. எப்படி துவா செய்யுங்க? யா அல்லாஹ், நான் சிறு பிள்ளையா இருந்தேன்ல, அப்ப 1க்கு போயிருவேன், 2க்கு போயிருவேன், டாய்லெட் போயிருவேன், யா அல்லாஹ் சாப்பிட்டு அப்படியே உழப்பி போட்டு வச்சிருவேன், ஜாமான்களை எடுத்து போட்டு உடைச்சு வச்சிருவேன். எனக்கா என்னுடைய சாப்பாட்டை எடுத்து சாப்பிட தெரியாது, எனக்கா என்னைய சுத்தம் பண்ணிக்க தெரியாது, எனக்கா ஒண்ணும் தெரியாது. எல்லாத்தையும் அழகான முறையில எனக்கு கற்றுக் கொடுத்தாங்கல்ல, எனக்கு எல்லா பணிவிடைகளும் செஞ்சாங்கல்ல, என்னை வளர்த்து ஆளாக்குனாங்கல்ல. சுப்ஹானல்லாஹ். இந்த தந்தையினுடைய உழைப்பு தான் பாருங்க எவ்வளவு ஒரு தாயினுடைய சுமை இந்த அளவுக்குன்னு சொன்னா, இந்த தந்தையினுடைய உழைப்பு ஒரு புள்ள உருவாயிருக்கின்றது மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆரவாரத்துல எவ்வளவு வாங்கிட்டு வந்து பொருட்களை கொடுக்குறாரு அந்த தாய்க்கும் அந்த குடும்பத்துக்கும். அந்த புள்ள பிறந்துட்டா உள்ள சந்தோஷங்கள் எல்லாம், அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு அதற்கான செலவுகள், அந்த பிள்ளைகளுடைய ஒவ்வொரு வளர்ச்சியிலையும் வரக்கூடிய பூரிப்பு. சோ அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனாலதான் சொல்லி கொடுக்குறான், யா அல்லாஹ், நான் சிறு பிள்ளையா இருந்தப்போ என்னை எப்படி பேணி பாதுகாத்து வளர்த்தாங்க, என்னை ஆளாக்குனாங்க, என்கிட்ட பரிவு காட்டினாங்க, என்கிட்ட அன்போட நடந்துகிட்டாங்க. அப்படா புள்ள சின்ன புள்ளமா தெரியாது, நீயே கீழே வச்ச, தூக்கி அதை மேல வை, புள்ளையும் எதுவும் சொல்லாத, புள்ளைய அடிக்காது, புரியாது, இன்ஷால்லா பெரிய பிள்ளைய புரிஞ்சுக்கும், தெரிஞ்சுக்கும். எப்படி சொல்லுவாங்க, என்ன கருணை, என்ன அன்பு, என்ன இரக்கம் இல்லையா? அப்படி இரக்கத்தோட அவங்க இருந்தாங்க இல்லையா? அதனால நீயும் யா அல்லாஹ் அவங்க மேல பரிவு காட்டியா அல்லாஹ், அவங்க மேல இரக்கம் காட்டியா அல்லாஹ். இதை யாரு சொல்லி கொடுக்குறா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இவ்வளவு அழகிய நற்பண்பை சொல்லி கொடுக்குறான்டா. அந்த தாயை எப்படி கொண்டு போய், அந்த தகப்பனை எப்படி கொண்டுகிட்டு போய் ஹோம்ல சேர்க்கிறது? அந்த மக வீட்டுக்கு போனா என்ன, இந்த மக வீட்டுக்கு போனா என்ன? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு அல்லாஹ் துன்யாவுல கொடுத்த சொர்க்கத்துக்கு போகக்கூடிய வழியை ஈஸியாக்கக்கூடிய அழகிய செயல் உடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் நீங்க பணிவிடை செய்யறது, அவங்கள வச்சிருக்கிறது, அவங்களோட இறக்கத்தோட பேசுறது, அவங்களோட நல்ல விதமா நடந்துக்கிறது. சஹாபாக்கள் அழுவாங்களாம், நாங்க தாயும் தகப்பனையும் மௌத்தாயிட்டா நாங்கள் சொர்க்கத்துக்கு போற அழகிய அமல் செய்யக்கூடிய ஒரு வழி அடைபட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்று இதையெல்லாம் விளங்காத எத்தனையோ பிள்ளைகள், எத்தனையோ தாய் தகப்பனை ரோட்ல விட்டுட்டு போயிருக்கிறத பார்த்திருப்போம். எத்தனையோ தாய் தந்தையர்கள் பசியிலையும் பட்னிலையும் இருக்கிறதுக்கு வீடு இல்லாம இருக்கிறாங்க. தாய் தந்தைகளை பாக்குறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். சின்ன வயசுல இருந்து நம்ம இந்த பிள்ளைகளுக்கு அல்லாஹுடைய ரசூலுடைய இந்த பொன்மணிகளை, இந்த வார்த்தைகளை சொல்லி கொடுத்து நம்ம வளர்த்திருந்தோம்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு நல்லறிவை கொடுப்பான். அல்லாஹ் அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்துகளை கொடுப்பான். அல்லாஹ் சொர்க்கத்துக்கு போற இந்த வழிய அழகான முறையில இலகுவாக்கி ஈஸியாக்கி தருவாங்கிறதுல எந்த சந்தேகமுமே இல்லை அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அதுக்கு அடுத்து சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, இஸ்லாமிய தழுவியத அவங்களுடைய தாயார் கேட்க மறுத்துட்டாங்க.
நீ இஸ்லாத்தை விட்டு விலகி வரணும், அப்படி இல்லாட்டி நான் மரணிக்கு வரைக்கும் சாப்பிடவே மாட்டேன். தாயை கொண்டவன்கிற அரபியர்களுடைய அவச்சொல்லுக்கும் கோபத்துக்கும் நீ இலக்காயிருவ அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு சாதரக எல்லாம் சொல்றாங்க, தெரிஞ்சுக்கோங்க தாயே, அல்லாஹ் மீது ஆணையாக உமக்கு 100 உயிர்களை தந்து அவை ஒவ்வொன்றா பிரிந்தாலும் 100 முறை மரணம் அடைந்தாலும் நான் என்னுடைய மார்க்கத்தை விட்டு விலக மாட்டேன்னு பதில் சொன்னாங்க. அப்போ தாய் ஒரு நாட்கள்ல சாப்பிடாம இருந்துட்டு 2 நாள் சாப்பிடாம இருந்து 3 நாள் சாப்பிடாம இருந்து பாக்குறாங்க. ஆனா முடியல, அவங்களுக்கு பசி தாங்க முடியல இருக்கிறாங்க. அப்போ ஒரு வசனத்தை இறக்கி அத முஸ்லிம்களுக்கு ஓதி காட்டுமாறு தன்னுடைய தூதருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிடுறான். அதுல சாதனையில்லாத தன்னுடைய தாயிட்ட கடுமையான முறையில அவங்க பதில் சொன்னதை சொல்லி காட்டுறான். எனினும் இறைவன் என்று நீ அறியாததை எனக்கு இணை வைக்கும்படி அவர்கள் உன்னை நிர்பந்தித்தால் நீ அந்த இருவருக்கும் கட்டுப்படாதே. ஆயினும் இந்த உலகத்தில் நீ அவர்களோடு நன்மையான செயல்கள்ல அன்போட சேர்ந்து வாழு. சூரா லுக்மானுடைய 15வது வசனம். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தாயும் தகப்பனும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற கூடிய சொல்லுல சொன்னா அதுக்கு மட்டும் நீ கட்டுப்படாது, அத நீ நிராகரிச்சிரு, அதை விட்டு அல்லாஹுக்கு இணையாக்கும்படி சொல்லக்கூடிய செயலை தவிர பாக்கி இருக்க மத்த எல்லாத்துலயும் இந்த உலக விஷயங்கள்ல அவங்களோட நன்மையான செயல்களோட அன்போட சேர்ந்து வாழு. எவ்வளவு அழகான வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டுத்தரான் பாத்தீங்களா? ஆனா இன்னைக்கு இணை வைக்கக்கூடிய செயல்களை செய்யக்கூடிய பிள்ளைங்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்கணும். அப்போ ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி இந்த அல்லாஹுடைய வசனங்களையும் அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டுதல்களையும் அழகான முறையில் அறிந்து தன்னுடைய பெற்றோருக்கு நன்மை செய்யக்கூடியவர்களா, அழகான முறையில அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியவர்களா இருப்பாங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இதை தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்கு. சுரைஸ்ங்கிற ஒரு வணக்கசாலி, இதை பத்தி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இந்த இடத்துலயும் நமக்கு ஆசிரியர் கதை கொடுத்திருக்கிறாங்க. இந்த சம்பவத்துல பெற்றோருக்கு வழிபடுவதோட முக்கியத்துவத்தை குறித்து அற்புதமான படிப்பினை இதுல இருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல நமக்கு உஸ்தாத் சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு நாள் இந்த சுரைஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்க தொழுதுகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய தாயார் அவங்கள கூப்பிடுறாங்க. அப்ப இறைவா என் தாயா தொழுகையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு தொழுகையவே தொடறாங்க. தொழுகையில இருக்கையில நம்ம எப்படி பேச முடியும், நம்ம தாய் கூப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அல்லாஹ் தானே முக்கியம், அல்லாஹ் இடத்துல தொழுகையை விட்டு போட்டு நம்ம எப்படி கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தொழுகையிலேயே இருக்கிறாங்க. 2வது தடவை வர்றாங்க. அவங்க போயிட்டு அப்பயும் அவங்க என்ன செய்யறாங்க, மகனை கூப்பிட்டு இருக்கும் போது அவங்க தொழுகிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த தாய் போயிடுறாங்க. 3வது தடவை திருப்பி கூப்பிடுறாங்க. அப்பயும் அந்த மகன் என்ன செய்யல, தொழுகையில இருக்கிறாரு, அவர் பதில் அளிக்கல. அவருடைய தாய் அவர் மீது கோபமா ஒரு விபச்சாரியின் முகத்தை பார்க்காத வரை அல்லாஹ் அவரை மரணிக்க செய்யாது இருக்கட்டும் ஒரு சாபம் விட்டுட்டு திட்டிட்டு போயிட்டாங்க. ஏன்னா முதல் தடவை வர்றாங்க, மகனை கூப்பிடுறாங்க, மகன் தொழுகையில இருக்கிறாரு. 2வது தடவை வர்றாங்க, மகனை கூப்பிடுறாரு, மகன் தொழுகையில இருக்கிறாரு. 3வது தடவை வர்றாங்க, 3வது தடவை கூப்பிடையிலையும் மகன் தொழுகையில இருக்கிறார். அப்ப அல்லாஹ்வா தாயா அப்படிங்கிற அல்லாஹ் தானே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. கொஞ்ச காலத்துக்கு பின்னாடி ஒரு பெண் ஒரு ஆட்டிடையன் ஒருவரோட விபச்சாரம் செஞ்சு அவ கர்ப்பம் அடைகிறான். தன்னுடைய தவறு வெளியாகக்கூடிய நேரத்துல அவ அஞ்சுறா, பயப்படுறா. அந்த ஆட்டு இடையன் அவள்கிட்ட உன்கிட்ட யாராவது குழந்தைக்கு தந்தை யாருன்னு கேட்டா அந்த வழக்கசாலி இருக்கிறார்ல அந்த ஜுரைஸ் அவருன்னு சொல்லிடுன்னு சொல்றான். அவளும் அதே மாதிரியே சொல்றா. இதை பார்த்த ஊர் மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, இந்த வணக்கசாலியான ஜுரைஸோடைய அந்த கூடாரத்தை எல்லாம் உடைச்சு அவரை கைது செஞ்சு அவருக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவரை ஒரு மைதானத்துல இழுத்து உட்கார்ந்து வைக்கிறாங்க. அந்த வழியில தன்னுடைய தாயோடைய பிரார்த்தனை அவருக்கு நினைப்பு வருது. அவரு அந்த நேரத்துல அதை நினைச்சு பார்த்து சொல்றாரு, இந்த தண்டனைக்கு தயாராக்கும் போது 2 ரக்காயத்து தொழுகை எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்ட்டு கேக்குறாரு. சரின்னு அந்த மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, இந்த வணக்கசாலியான ஜுரைஸுக்கு
தொழுவுறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. அதுக்கு பின்னாடி அவர் தொழுகிறாரு. அதுக்கு பின்னாடி அந்த குழந்தைய வாங்கி அதோடைய காது பக்கத்துல மெதுவா சொல்றாரு, உன்னுடைய தந்தை யாரு அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட. என் தந்தை இந்த ஆட்டு இடையன்தான் அந்த புள்ள சொல்லுது. உடனே சுத்தி இருந்த மக்கள் எல்லாம் தக்பீர் தஹ்லீல் சொல்லி, நாங்க உங்களுடைய வணக்க தலத்தை எல்லாம் நாங்க உடைச்சது மிகப்பெரிய தப்பு, நாங்க தெரியாம அறியாம நாங்க உங்களுக்கு தண்டனை கொடுக்க அந்த இதை நினைச்சு அவங்க மன்னிப்பு தேடுறாங்க, வைக்கப்படுறாங்க. உங்களுக்கு நாங்க என்ன செய்யறோம், உங்களுடைய அந்த வணக்கத்தலத்தை தங்கத்தாலும் வெள்ளியாலையும் நாங்க கட்டித்தர்றோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவர் சொல்றாரு, வேண்டாம், எனக்கு முன்னாடி இருந்துச்சுல அதே மாதிரி எனக்கு மண்ணிலேயே அமைச்சு கொடுங்க, அதுவே எனக்கு போதுமானது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல இந்த செய்தியை ஏன் இந்த இடத்துல நமக்கு வரலாற்று ஆசிரியர் இதை எழுதக்கூடிய உஸ்தாது நமக்கு சொல்லி காட்டுறாங்கன்னு சொன்னா, அப்ப பாருங்க, கடமையான தொழுகையை ஒரு தொழுகல, பரலான தொழுகையில ஜமாத்துல நின்றாரா இல்ல, உபரியான வணக்கம் நபிலான சுண்ணத்தான வணக்கங்கள் வணங்கும் போது அதை விட தாய் தந்தையுடைய அழைப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது. தொழுகையை விட்டு போட்டு போய் கேளுங்க. அவங்க 1க்கு 3 தடவை அந்த தாய் அந்த மகனை தேடி வந்துட்டு அந்த மகன் ஒண்ணுக்குமே பதில் சொல்லல அப்படிங்கிற பட்சத்துல அவங்க எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க. அப்ப அந்த தாயுடைய துவாவெல்லாம் கபூல் செஞ்சான் பாத்தீங்களா. அவருக்கு அதே மாதிரியான ஒரு தண்டனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்குறான் பாத்தீங்களா. அப்ப அதை உணர்றாரு. அந்த இடத்துல திருந்தி அல்லாஹ் இடத்துல அவர் மன்னிப்பு கேட்கிறாரு. அது அவருக்கு அல்லாஹ் நினைவூட்டுறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை பாதுகாக்கவும் செய்யறான். அப்போ தாய் தந்தைகளுக்குரிய ஒரு முக்கியத்துவம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த அளவுக்கு கொடுக்குறான் பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, துறை மார்க்கத்தை விளங்கியவராய் இருந்தாலும் தொழுகை நீண்ட நேரம் தொடர்வதை விட தாய்க்கு பதிலளிப்பது அவசியம் என்பதை அறிந்திருக்கார். அதாவது இந்த செய்தி புகாரில வரக்கூடியதா இருக்கு. இதனாலதான் அறிஞர்கள் சொல்றாங்க, ஒரு உபரியான நபில் தொழுகையை நிறைவேற்றும் போது பெற்றோர்கள் யார் ஒருவர் அழைத்தாலும் தொழுகையை முறித்துட்டு அவங்களுடைய அழைப்புக்கு பதில் சொல்லணும், அவங்களுடைய அழைப்பை ஏற்கணும் அப்படிங்கிறதா இதன் மூலமா மார்க்க அறிஞர்கள் நமக்கு சட்டங்களை வகுத்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அப்ப சுரைதுடைய இந்த சம்பவத்துல இருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய படிப்பினை என்னவா இருக்கு, பெற்றோருக்கு பணிவிடை செய்தல், அவங்களுடைய அழைப்புக்கு முன்னுரிமை கொடுத்தல், அவங்களுக்கு கீழ்ப்படுத்தி நடக்கிறது, இது போன்ற நல்ல விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணுங்கிற மிகப்பெரிய படிப்பினை இருக்கு. அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்ற, எனக்கு இணையாக சொன்னா அதை செய்யாத, அதை தவிர உலக விஷயங்கள்ல அவங்களோட ஈடுபாடோட அன்போட கருணையோட இரக்கத்தோட நீங்க நடந்துக்கங்க அப்படிங்கிற அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போ பெற்றோருக்கு உதவுதல்ங்கிற இந்த பண்பு காலமா முஸ்லிம் ஆண்கள்ட்டையும் சரி பெண்கள்ட்டையும் சரி உள்ளத்துல ஊறி போன ஒண்ணு. பெற்றோர் உயிரோட இருக்கும் போதும் இறந்த பிறகும் பிள்ளைகள் அவர்கள் செய்த நன்மைகள் பற்றி ஏராளமா இந்த வரலாற்றுல சான்றுகள் இருக்கு. அவற்றை ஒவ்வொன்னா இங்க குறிப்பிடுறதுலதான் இந்த ஒரு சம்பவத்தை நம்ம சொல்றோம். இதே மாதிரி ஜுஹைனா குடும்பத்தை சேர்ந்த பெண் ஒருவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திச்சு, என்னுடைய தாய் ஹஜ் செய்ய வேணும்னு நேர்ச்சை செஞ்சிருக்கா, ஆனா ஹஜ் செய்யாம இறந்துட்டா, அவ சார்பா நான் அதை செய்யட்டுமா அப்படின்னு கேக்குறா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன்னுடைய தாயின் மீது கடன் சுமை இருப்பேன், அதை நீ நிறைவேற்றுவாய் அல்லவான்னு அல்லாஹ்வுடைய தூதர் கேக்குறாங்க. அல்லாஹ்வின் கட்டளை நிறைவேற்றுங்கள், அல்லாஹ்வுடைய கடன் நிறைவேற்றுவதற்கு தகுதியானது. அப்ப பாத்தீங்களா, நமக்கு அவங்க மௌத்தா போனாலும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு. அவங்க ஹஜ் கடமையான நிலைமையில அவங்க ஆசை வச்சு அதுக்கு தேவையான பொருட்களும் இருந்து அவங்களுக்கு செய்ய முடியாத போகும்போது நேரத்துல அப்ப அவங்களுடைய அந்த நேர்ச்சையை அந்த அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய கடனை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்கு முன்னுரிமை கொடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணிக்கு அழகான முறையில அப்படி சொல்றாங்க. இது சஹீஹுல் புகாரில வரக்கூடிய செய்தியா இருக்கு. அதே மாதிரி சஹீஹ் முஸ்லிமோட அறிவிப்புலையும் இந்த நிகழ்ச்சி அழகான முறையில பதியப்பட்டிருக்கு. என் தாயின் மீது 1 மாத நோன்பு மீதம் உள்ளது, அவ சார்பா நான் நோன்பு நோற்கட்டுமா அப்படின்னு அந்த பெண் கேக்குறாங்க. அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சார்பா நீ நோன்பு இரு அப்படின்றாங்க. அந்த பெண் தன்னுடைய தாய் ஹஜ் செய்வதில்லை, அவர் சார்பாக
நான் ஹஜ் செய்யட்டுமான்னு கேட்டார். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சார்பா நீ ஹஜ் செய்யின்னு சொன்னாங்க. இது சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. சஹீஹ் புகாரில அந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கு, சஹீஹ் முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கு. அப்போ தாயோ தகப்பனோ மரணித்தால் கூட அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அவர்கள் மேலுக்கு அவங்க விட்டுட்டு சென்றிருந்தாங்கன்னா அதை நிறைவேற்ற வேண்டியது பிள்ளைகளுக்கு கடமையா இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க உயிரோடு இருக்கும்போது அவங்களை எவ்வளவு அன்போடையும் கருணையோடையும் நேசத்தோடையும் பாசத்தோடையும் நம்ம பார்த்துக்கணும். உண்மையே அல்லாஹுடன் நன்மையை, அல்லாஹுடைய அன்பை, அல்லாஹுடைய அந்த அருளை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி தன்னுடைய தாய் தந்தையோடு எவ்வளவு இரக்கத்தோடையும் கண்ணியத்தோடையும் நடந்து கொள்வாங்கிறதுக்கு மிகப்பெரிய சான்றான வசனங்களையும் ஹதீஸ்களையும் நம்ம பார்த்தோம் இது வரைக்கும். இன்ஷா அல்லாஹ் அவர்கள் ஒருவரோ அல்லது இருவரோ நம்மளோட உயிரோடு இருக்கும்போது அவர்களோட அன்போடையும் பரிவோடையும் நடக்கக்கூடிய ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணியாக நாம இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் அந்த இடத்துல துவா செய்வோம். யா அல்லாஹ் அப்படிப்பட்ட முன்மாதிரி பெண்மணியாக எங்கள் அனைவரையும் நீ ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளுக்கு அழகிய முறையில் தாய் தந்தையருடைய கண்ணியத்தையும் உயர்வையும் யா அல்லாஹ் சொல்லிக் கொடுத்து வளர்க்கக்கூடிய ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணியாக எங்கள் அனைவரையும் ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்களை விட்டு பிரிந்து சென்ற உன் பக்கம் வந்துவிட்டு எங்களுடைய பெற்றோர்களுக்கு நீ நலவை தந்தருவாயாக, உயர்வை தந்தருவாயாக, அந்தஸ்தை தந்தருவாயாக, கண்ணியத்தை தந்தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் பெற்றோர்களையும் அவர்களின் முன்னோர்களையும் அவர்களின் மூதாதையர்களையும் யா அல்லாஹ் எங்கள் பெற்றோர்களையும் யா அல்லாஹ் அவர்களுடைய கபர்களை எல்லாம் விசாலப்படுத்துவாயாக, விரிவுபடுத்துவாயாக. உன்னுடைய கண்ணியத்தையும் உன்னுடைய உயர்வையும் உன்னுடைய அந்தஸ்தையும் உன்னுடைய ரஹ்மத்தையும் யா அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸையும் இவர்கள் அனைவருக்கும் தந்தருவாயாக. நாளை மறுமையில் எங்கள் அனைவரையும் யா அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து யா அல்லாஹ் எங்களை எல்லாம் பொறுத்து உன்னுடைய பொருத்தத்தை தந்து எங்களை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் எங்கள் அனைவரையும் ஒன்று சேர்ப்பாயாக. அப்படிப்பட்ட நல்ல அமல்கள் செய்வதற்கு எனக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.